திருக்குறள் கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்கு ஊமையில்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. முதல் 7 குறளுக்கு நம்ம அர்த்தம் பார்த்தோம். இன்றைக்கி 8வது குறள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. நன்மை செய்வதில் கடலாக விளங்கும் இறைவனை துணையாக கொண்டவர்களே பெருகி வரும் மற்ற துன்பங்களை கடந்து இன்பமாக வாழ முடியும். இறைவனுடைய அருள் இருக்கிறவங்க இன்பமாக வாழ முடியும்னு சொல்கிறாங்க. அறவாழி அந்தணன். அறவன்னு சொன்னால் கடவுள், முனிவன், அந்தணன் 3மே சொல்லுவாங்க. வாழி அப்படின்னா வாழ்க என்ற பொருள். வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழ் அப்படி சொல்லுவாங்க. அந்தணன் அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம்னா மேன்மையானவன், என்ன நான்முகன் அப்படின்னு பேர். சிவன்கிற அர்த்தம் கூட உண்டு, அர்த்தம் உண்டு. அடுத்தபடியாக அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அருளுடன் நடத்தல் அற உணர்வு. நன்மை செய்வதே குறிக்கோளாக இருக்கணும் அந்தணருக்கு. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். முனிவர்கள் மக்கள் நலனுக்காக எழுதப்பட்ட ஞான நூல்களும் வாழ்க்கையை ஒழுக்கத்துடன் கூறக்கூடிய நீதி நூட்களையும் நல்ல ஆட்சி நாட்டில் மதிக்கப்படும். அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். என்ன அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு. தாள்னா சிறப்பு, கால் விளக்குன்னு சொல்லுவாங்க. தாழ் சேர்ந்தார்க்குன்னா அவருடைய காலை பற்றுகிறவருக்கு. தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால். அல்லால்னா அப்படி சேராதவங்களுக்கு பிறவாழி நீந்தல் அரிது. நீந்துதல் அப்படின்னா நீரில் குறிப்பிட்ட திசையில் போகிறது. நீந்த மாட்டாதவனை ஆறு கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. மீன் குஞ்சுக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீந்தல் அரிது, கடந்து போக முடியாது. இறைவனுடைய அருளை பெறாதவர்களால் வாழ்க்கையை எளிதாக கடந்து போக முடியாதுன்னு சொல்கிறது.